இந்த சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னா, ஆசைகள் தெரிஞ்சிருந்த தம்பதிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. புதன் நல்லா இருக்கு அப்படின்னாலே ஃபினான்ஷியல் விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. காரியவாதிகளாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புத்தி இல்லை, ஆசைகள் இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி கட்டுப்பட்டு ஒரு டயட்டு, மணிப்பூரக சக்கரம் கொஞ்சம் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். எனக்கு இதுனா இதுதான். இவங்களுடைய மனநிலைமைகளை நம்மளால மதிப்பிடவே முடியாது. மிதுனத்தில் இருக்கவங்க என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். மை ஓன் ரூல்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மிதுனத்தில் இருக்கவங்க நீங்கள் ரிஷப ராசிக்காரருக்கு, ரிஷபத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க கேரக்டரைசேஷன் இல்லை அவங்க அடுத்த லெவலில் போகிறதுக்கு பாசிட்டிவாக என்ன மாதிரி விஷயங்கள்? இப்போ ரிஷபத்தில் புதன் இருக்குன்னா ஜென்ரலாகவே சுக்கிரன் இல்லையா ரிஷபம். ஸோ இந்த சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னா, ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஆர்டிஸ்டிக் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும். ஆனால் மந்தமாக இருந்துடும். புதன் மந்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிச்சுட்டேன் ஆனால் எக்ஸாம் எழுத போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். சில பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ரிஷபத்தில் இருக்கவங்க நல்லா தாங்க படிக்கிறான் ஆனால் எக்ஸாம் போனால் மட்டும் ஒழுங்காக எழுத மாட்டாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். புதன் நல்லா இருக்கு அப்படின்னாலே ஃபினான்ஷியல் விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு சேமிப்பு வராது. எவ்வளோ பணம் இருந்தாலும் இதை எப்படி செலவு பண்ணலாங்கிற மைண்ட் செட் தான் வருமோ தவிர்த்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கால்குலேஷன் மிஸ் ஆகும். கணக்கு போட்டு வாழணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, பணம் இல்லாதப்ப கணக்கு போடுவாங்க. வந்தால் இதை பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் பணம் வந்துருச்சு அப்படின்னா கணக்குகள் வராது. அப்போது இவங்க சரியான வழிபாட்டு முறைகள்லாம் கோயிலில் போயிட்டு பண்ணுறது, இல்லை அந்தந்த தெய்வங்களை கரெக்டாக வழிபாடு பண்ணி நான் எப்படியாவது என் கையில் பணம் தங்கிடணும் அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணணும், பணம் தங்குறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. சோம்பேறித்தனத்தையும் ரிஷபம் வாங்காமல் இருக்கணும். பெரும்பாலான ரிஷப ராசிக்காரங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு வேலை விடிய விடிய கூட செய்ய முடியாது. ஆனால் எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நகரவே மாட்டாங்க, 2-3 நாள் ஆனாலும் சரி. ஸோ இது புதன் கொஞ்சம் ஆக்டிவாக இவங்களுக்கு இருக்கணும். அப்போ புதன் நல்லபடியாக இவங்கள்ட்ட ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வார்த்தைகள் தெளிவாகும், கேட்குறவங்களுக்கே இனிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கவங்க வார்த்தைகள் இனிமையாக இருக்காது, புதன் சரி இல்லை அப்படின்னா. இவங்களுக்கு பேசியே கவரக்கூடிய அமைப்பு புதன் நல்லா இருந்துச்சுன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேச பேச கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அப்போ இது ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. ரிஷபத்தில் புதன் இருக்கவங்களுக்கு நிதானம் ரொம்ப அவசியம். எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு மனசு அப்செட் ஆகிடும். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும். அந்த கரெக்டாக அந்த வைரம் கிடைக்கிற நேரத்தில் கோடாலி தூக்கி போட்டுட்டு வர்றது தான் இவங்களுக்கு. அப்போ அந்த புத்தி சாதுரியமா சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் அவ்வளவு சீக்கிரம் புத்தியை வாங்காது. ரிஷபத்துல இருக்கவங்களாம் ரொம்ப காரியவாதிகளாவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புத்தி மந்தமாயிரும். சரியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்க தெரியாது. கரெக்டா நல்லவங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கரெக்டா தேவையில்லாதவங்களை பக்கத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னாலே இங்க புதன் கெட்டு இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் எல்லாத்தையும் ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் புதன் சரியில்லை அப்படின்னா தனிமைக்கு போயிடுவாங்க ரிஷபம். அப்போ இவங்க சில கோயில்கள், சில முக்கியமான பரிகார ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவியோட நிறைய வாக்குவாதங்கள்லாம் வரும். இப்போ சப்போஸ் சுக்கிரன் அமைப்புல இருக்கவங்க புதன் சாரமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு எமோஷன்ஸ் தான் பேசும். அந்த இடத்துல லாஜிக்கல் திங்கிங் வராது. லாஜிக்கல் திங்கிங் வரணும்னா புதனுடைய அனுகிரகம் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. அப்போ இவங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்றது, இல்லை அப்படின்னா திருவல்லிக்கேணியில இருக்க பார்த்தசாரதி கோயில், இந்த 2 ஸ்தலங்களுமே தெளிவை கொடுக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு தெரியும், ஆனா அது எப்போ எந்த நேரத்தில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ரிஷபத்துக்கு, உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசுன்னு இருந்துக்கணும். இது ஜென்ரலாவே நம்ம எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க அந்த நேரத்தில் அந்த எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த லாஜிக்கல் திங்கிங்கும் ரிஷபத்துக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுனால இவங்க இந்த 2 ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றாங்கன்னா முதல் பொருளாதார ரீதியா இவங்க முதல் ஸ்டெபிளைஸ் ஆவாங்க. அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்து கேட்கறவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்க புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், படிப்புல அவங்க என்ன மாதிரி விஷயத்தை செலக்ட்? ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே ரொம்ப நல்லா வரும். கலைங்கிறது ஒரு கடல். இது பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் எல்லாமே வரும். இன்னும் சொல்லப்போனா இவங்க கைவினை பொருட்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இன்னும் சில ரிஷபத்துக்கு உணவு சமைக்கிறதுலாம் ரொம்ப நல்லா வரும். அப்போ இது ரிலேட்டடா என்ன படிச்சாலும் சரி ரிஷபம், அதுல ஒரு அழகு இருக்கணும், நேர்த்தி இருக்கணும். அந்த அழகு
அழகும் நேர்த்தியும் கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடணும். பயம் இருக்கும் ரிஷபத்துக்கு எப்போவுமே. நான் இது பண்ணுறது கரெக்டாக, யாராவது ஒருத்தங்க வந்து நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொன்னால் மட்டுமே. ஏன்னா நான் பல இதில் சொல்லியிருப்பேன், ரிஷபத்தை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இயக்கிட்டே இருக்கணும், இவங்க இயங்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இயக்கம்ங்கிறது இந்த புதன் இயக்கிட்டு போயிடணும், இவங்களுடைய நாலேஜை இயக்கிட்டு போயிடணும். நானே தனியாக எல்லாமே பண்ண முடியும், அட் த சேம் டைம் மற்றவங்களையும் அரவணைச்சு என்னால் பண்ண முடியும்னா பேசி இவங்களால வேலை வாங்க முடியும். ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக இவங்களுக்கு போகாது, திடீர்னு எமோஷன்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. இப்போ கணவன் மனைவி இணைந்து இருக்கணும், இந்த இடத்துல புதன் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? இல்லாட்டி ப்ராக்டிக்கலி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறையா பேசிக்காமல் நிறைய இதில் கவனம் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்னா? இவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த 2 ஸ்தலங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த 2 ஸ்தலங்களுக்கு எதுக்கு நான் போக சொல்கிறேன்னா, பெரும்பாலும் ரிஷபத்துக்கு எப்படின்னா 2 செவிடர்கள் பேசுகிற மாதிரி தான். ஒருத்தங்க பேசணும், ஒருத்தங்க லிசன் பண்ணணும்னு இருக்குது. நீங்கள் நிதானமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ தம்பதி சகிதமாக இந்த திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு, இந்த பார்த்தசாரதி கோயிலில் வந்து தம்பதி வழிபாட்டு முறைகள்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த வழிபாட்டு முறைகள் பண்ணுறப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ அந்த அலங்காரங்கள்லாம் இவங்க பார்க்கணும், தெய்வ அலங்காரங்கள். அதாவது செழிப்பான கோயிலுக்கு ரிஷபம் போகணும். செழிப்பான இடத்துக்கு போயிட்டு வந்து இவங்களே செழிப்பாக போயிட்டு வராங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகளே முதல் சரியாயிடும். இவங்க செய்யக்கூடிய பரிகார முறைகளே எப்படி இருக்கணும்னா, கடவுள்கிட்ட போகிறப்போ நல்ல வாசனையான பொருட்களாக தெய்வத்துக்கு கொண்டு போய் நல்ல வெள்ளை தாமரை வச்சு கொடுக்குறப்ப, அதோட இந்த துளசியும் இவங்க வாங்கிட்டு வரப்போ இவங்களுக்கு வந்து சில தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சந்திரனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணும், அந்த ஹெல்ப்பை வந்து இவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பப்போ புதனுக்கும் சந்திரனுக்குமே கொஞ்சம் ஆகாதுங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிசனிங் வந்து இவங்களுக்கு வரணும். இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சக்கரா வந்து டீஆக்டிவேட்டடாக இருக்கும், எது நல்ல ஆக்டிவேட்டடாக இருக்கும், எதை அவங்க செயல்படுத்தும்? இவங்களுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரா வந்து கண்ட்ரோலில் வரணும். ஆசைகள் அதுதான். இந்த ஆசைகள் எந்த எல்லைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அநாகத சக்கரம் அப்படிங்கிறது வந்து இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் வந்து எப்படின்னா ஒரு ஹெவியாகவே இருக்கும். ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பாரத்தை தான் சுமந்துக்கிட்டே இருக்க மாதிரி. இந்த சிரிப்பு கூட அந்த உதட்டோர சிரிப்பு தான் இருக்குமோ தவிர்த்து ஆத்மார்த்தமான ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான ரிஷபத்துக்கு இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அவங்களுடைய சிரிப்புலேயே நம்ம வந்து என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்கிறது போது கொண்டு நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த உதட்டோர சிரிப்புல இருந்து, இந்த பாதிய சிரிக்கிறதுல இருந்து எந்த ரிஷபராசி வந்து ஆத்மார்த்தமாக மனசு விட்டு சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அநாகத சக்கரம் நல்ல ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒரு கண்ட்ரோல்குள்ளே இவங்க கொண்டு வரணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு இந்த புதன் தான் இந்த லாஜிக்கலாக சொல்லணும். இல்லை ஆசைகள் இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி கட்டுப்படுத்தி ஒரு டயட், ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுவாதிஷ்டானம் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், இவர்களுக்கு புதன் அங்கேயே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அதை சொல்யூஷனாக நம்ம சொல்லணும்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணலான்னா என்ன பண்ணலாம்? இப்போ தன் வீட்லேயே புதன் இருக்கிறாரு அப்படின்னா ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகம், லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா இங்கே ஒரு விஷயம், புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, ஆனால் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து அப்பா பையன், சந்திரனுடைய மகன் தான் புதன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எப்போவுமே சந்திரனுக்கு ஒரு கரிசனை உண்டு புதன் மேலே. ஆனால் புதன் வந்து அதை ஏற்றுக்காது. அதுதான் வந்து எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு. பட்டுன்னு ஒரு பிஹேவியர் பண்ணிடுவாங்க. தன்னுடைய ஃபீலிங்ஸையும் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸையும் வந்து ஒரு சமநிலையில் வச்சு பார்க்க தெரியாதப்ப தான் இந்த புதன் வந்து கொஞ்சம் சந்திரன்கிட்ட கேட்டுக்கணும், சந்திரனோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இவங்கெல்லாம் வந்து சிவனெல்லாம் நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க மிதுனத்தில் இருக்கவங்க. சிவனை எதுக்கு வழிபாடு பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சந்திரனுக்காகத்தான் வந்து மிதுனத்தை வந்து வழிபாடு பண்ணுங்கன்னே சொல்கிறது. சந்திரனோட இவங்க கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க சிவன் வழிபாடு எப்போவுமே இவங்களுக்கு ஜென்ரலாக இருந்துக்கணும். எமோஷன்ஸை கொஞ்சம் லிசன் பண்ண ஆரம்பிக்கணும், ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறனால இவங்களுக்கு எழுத்து சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளும் டீச்சிங். இவங்க வந்து யாருக்கையாவது ஏதாவது தனக்கு தெரிஞ்சதை வந்து பேச ஆரம்பிச்சிடணும்னா புதன் தெளிவாக இருக்கணும். பெரும்பாலான புதன் இந்த மிதுனத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மிதுனத்தை வந்து நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் எங்களுக்கு இது வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னென்னா விசுத்தி சக்கரம். அவங்களுக்கு வந்து விசுத்தி சக்கரம் வந்து கரெக்டான ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அநாகத சக்கரம் ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும்னா சந்திரனோடைய அனுசரணை அவங்களுக்கு வேணும். அப்போ தான் வந்து இந்த மனசு ஓப்பன் ஆகி மனசு விட்டு இந்த த்ரோட் வழியாக முதல் வெளியே வரணும். அப்போது இந்த மிதுனத்துக்கு வந்து மணிப்பூரக சக்கரம் கொஞ்சம் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும், ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். எனக்கு இதுனா இதுதான். இப்போ மிதுனத்தை போய் மல்டி டாஸ்க்
டாஸ்கிங் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. மல்டி டாஸ்கிங் வரும், ஆனால் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் இருக்கும். எந்த ஒரு இலக்கை நோக்கி போகிறாங்கன்னு ஒன்று இருக்கும். அந்த இலக்கு தான் வந்து இவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் சொல்கிறது. சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து இவங்களால வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட முடியும். எந்த மிதுனம் தன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை கண்ட்ரோலில் வச்சுக்காம இருக்காங்களோ மூலாதாரம் அங்கே ஆட்டங்கன்றுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆசைகளுமே வந்து இந்த சந்திரன் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சில மிதனத்தினால கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியாது. அது முக்கியமா இந்த மிதுனம்ல இருக்கிறவங்க இப்ப அமாவாசையில பிறந்திருக்கிறாங்க, இல்ல கரெக்டா அமாவாசை நெருங்கி வர நேரத்துல அவங்களுடைய பிறப்பு இருந்திருக்கும். அப்ப அது வந்து தேய்பிறை கணக்கா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு முந்தின நாளுக்கோ இல்ல ஒரு நாள் 2 நாளைக்கு முந்தின நாள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலைமைகளை வந்து நம்மளால வந்து மதிப்பிடவே முடியாது. எப்படின்னா இந்த சந்திரன் எப்படி இயங்குனே தெரியாது. இந்த புதன் மறைமுகமாகவே சந்திரனை தான் சார்ந்து இருக்குது. மனநிலைமை இவங்கள எப்படி வேணாலும் மாத்திரும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு இவங்களுடைய ஆசைகள்லாம் வந்து குதர்க்கமான ஆசைகளாகவே இருக்கும். ஸோ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் முதல் இவங்க கொண்டு வரணும். அப்போ இவங்க சரியான தெய்வ வழிபாட்டு முறைகளுக்குள்ளே இவங்க போகணும். திருவெண்காடுல இருக்கக்கூடிய இந்த ஸ்வேதரேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஜென்ரலாவே புதன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த திருவெண்காடுல இருக்க ஸ்வேதநாரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் இவங்க வந்து வழிபாடு பண்ணுனா இது பொதுவாகவே எல்லாத்துக்குமே இந்த கோயில் செட் ஆகும். கணவன் மனைவி பிரச்சனை, என் குழந்தை படிக்கல, புத்தி மந்தமா இருக்குது, இல்ல புத்தியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த கோயில் செட் ஆகும். முக்கியமா மிதுனத்துல இருக்கவங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ராகு சாரம் வாங்கி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இங்க போறதும் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல போயிட்டு அமைதியா அங்க உட்காந்துட்டு வந்தாலே இவங்களுடைய மனநிலைமைகள் சரியாயிடும் மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. ஏன்னா மிதுனத்துல இருக்கவங்க என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உடனே படிச்சு உடனே ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க தான் இவங்க. புக்கிஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டீவியேட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைக்கிறோமோ நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றவங்க எல்லாமே மிதுனத்தில் இருப்பாங்க. அது புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா குருவை மதிக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். புதனில் இருக்கவங்க எந்த நார்ம்ஸ்குள்ளேயும் இவங்க வரமாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். மை ஓன் ரூல்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மிதுனத்தில் இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்க வந்து எல்லா சஜஷனும் கேட்பாங்க. நான் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாரோ ஒருத்தவங்க ஆலோசனை கேட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே இங்க சந்திரன் குரு இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல காத்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சக்கர அலைன்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தெய்வத்துடைய கனெக்டிவிட்டி, இந்த எனர்ஜி கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு வந்து தெய்வ வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த உணர்தல் யார்கிட்ட எமோஷனல் கனெக்டா இருப்பாங்கன்னா தெய்வத்துக்கிட்ட தான் எமோஷனல் கனெக்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் சந்திரன் சரியான ஒரு நிலைமையில இருக்கணுங்கிறது தான் இந்த சூக்ஷமே இந்த மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. மிதுனத்துல வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் புதன் இருக்கு அப்படின்னா பிரச்சனை வராம ஃபேமிலி நல்லா போகணும் அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் வழிபாட்டு? ஏன்னா புதன் நல்ல பெருமாள், இதை தாண்டி நீங்க சிவன் சொல்லியிருக்கீங்க, அப்போ என்ன வழிபாடு? இவங்க வந்து விஷ்ணு தான். புதன்னாலே விஷ்ணு. இந்த விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு துளசி கொடுத்து இவங்க வழிபாடு பண்றதும், வீட்டுல துளசி தீர்த்தம் அளவா குடிச்சுக்கணும், அதுவும் ஒண்ணு இருக்குது. ஏன்னா துளசி தீர்த்தம் குடிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க சொல்றாங்க. சில கட்டுப்பாட்டு முறைகள் சுவாதிஷ்டானாவை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் மறைமுகமாவே துளசி தீர்த்தத்தை குடிங்க அந்த ஃபோக்கஸ்க்கு அப்படிங்கிறது. இது வந்து பெண்கள் வந்து துளசி தீர்த்தத்தை அருந்திட்டு, ஆண்களுக்கு வந்து துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் கம்மியா கொடுக்கறதே நல்லது. இவங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடுங்கிறத ஆண்கள் செய்யணும். மிதுனத்துல இருக்கவங்க வந்து நல்ல சுபிக்ஷமா அந்த வாசனை நுகர்வு, என்னென்ன வாசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குதோ, இது ஒரு வகையான சுக்கிரனை ஈர்க்கிற மாதிரி தான். இந்த புதனுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டாகணும். இந்த சந்திரனும் இவங்களுக்கு கரெக்டா ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா சந்திரன் வழிபாடு அதிகமா இருக்கணும். இவங்களுக்கு தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்ம வந்து விஷ்ணுவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வழிபாடும் வந்து இவங்களுக்கு சிறந்த வழிபாடு. கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு மாறும். தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு, இப்ப மதுரையில அங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாங்க. எல்லா தெய்வங்களுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணது, அதாவது விஷ்ணுவும் சிவனும் வந்து ஆசீர்வாதம் பண்ண ஸ்தலம் அது. அப்போ அங்கேயும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஸ்தலமே அங்க தனியாவே இருக்கும். ஸோ அங்க போய் தம்பதி சகிதமா வழிபாடு பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்த தம்பதிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது அந்த இடத்துல. இதுல சில பேர் ஜாதகத்துல புதன் வக்கரம் பெற்றிருக்கும், வா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இந்த வக்கரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன, ஜாதகத்துல என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கும்? இப்ப புதன் வக்ரம் பெற்றிருக்குன்னா எல்லா வக்ரம் பெற்ற புதனும் கெடுதல் பண்ணும்னு சொல்ல முடியாது. இப்போ அது உட்கார்ந்துருக்க இடமும் ஒண்ணு இருக்குது. இப்போ உட்காரக்கூடாத ஒரு இடத்துல புதன் உட்கார்ந்துருச்சு, ஆனா வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னா இது ரிவர்ஸ் திங்கிங், திருப்பி கரெக்டா தான் திங்க் பண்ணும். புதன் மறைஞ்சிருந்து தான் ஆக்சுவலாவே நிறைய செயல்படும். முந்திரி கொட்டையா இருக்கிறத
விட பின்னாடி இருந்துக்கிறது ஆக்சுவலாக நல்லது. வக்ரம் பெற்ற புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சர்ப்ரைசஸ் தான் கொடுக்கும். நம்மளுடைய அந்த நாலேஜ் எந்த விஷயத்துல பின்னாடி இருந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வருதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ பொதுவாகவே ஜாதகத்தில் இருக்கவங்க எனக்கு புதன் வக்கரம் ஆயிடுச்சுங்க, எனக்கு எதுவுமே வராது, இல்லை இவனுக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சிடவே கூடாது. ஹிடன் டேலண்ட்ஸை அந்த புதன் வக்ரம் வந்து வெளியே ஆக்சுவலாக கொண்டு வரும். அந்த அளவுக்கு அது கெட்டு போக விடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் போறப்ப திரும்பி அது சரிதான் ஆகும். இது என்னன்னா பின்னாடி போயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ரிவர்ஸாக தான் வந்து விழுகும். உனக்கு நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன்னா லிசன் பண்ண மாட்டாங்க. முக்கியமா இந்த மிதுனத்தில் இருக்கிறாங்க. இப்ப மிதுனத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம நல்லதே சொல்ல வந்தாலும் நான் உன்கிட்ட கேட்டனான்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை தவறு அழைக்கவே அவங்க போவாங்க. தவறுன்னு தெரிஞ்சா கூட அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் தான் வந்து புதன் வக்ரம் பெரும்பாலும் கொடுக்கும். அப்போ அவங்க என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும்? ஏன்னா எல்லார் ஜாதகத்திலையும் வக்கரம் பெற்று இருக்காது. யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மிதுனத்தில் குறிப்பாக இருக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எதிர்த்து முதல் பேசக்கூடாது. புதன் வக்ரம் பெற்றவங்க வந்து குருவோடைய அனுகிரகத்தை இவங்க வாங்கிக்கணும். யாராவது ஒரு குருமார்களோ இல்லை வீட்லயோ யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கைடன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு கைடன்ஸ் படி புதன் வக்ரம் பெற்றவங்க இருந்துறாங்க அப்படின்னா லைஃப் கரெக்டாக போதும். சொல் புத்தி செயல் புத்தின்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து யாராவது சொல்லி கேட்டு கூட இவங்க செஞ்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் வரும். ஆனால் அது சரியான ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆளாகவும் அவங்களுக்கு இருக்கணும். அது